ஹலோ வணக்கம் நண்பரே! நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். எப்பவுமே அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நெனைங்க. அதுதான் நம்மளோட தாரக சரிங்களா? இன்னைக்கு என்ன ஒரு பதிவு அப்டின்னா, எண்ணங்களை மேம்படுத்துங்கள் அப்டிங்கிற ஒரு புக்க நான் படிச்சுட்டு இருப்பேன். அதுலருந்து சில அடிக்கடி உங்களுக்கு எடுத்து சொல்லுவேன் இல்லையா? அதுல இங்க பாருங்க இதுதான் அந்த புக்கு. எண்ணங்களை மேம்படுத்துங்கள். அதுல ஒண்ணு படிச்சேன் என்ன அப்டின்னா, "உதவாக்கரை ஆவது எப்படி?" அப்டின்னு ஒரு டைட்டில் சொல்லியிருக்காரு. பாருங்க உண்மையிலேயே ரொம்ப காமெடியா அதாவது உதவாக்கரை ஆவது எப்படி அப்டின்ட்டு. இந்த உதவாக்கரை ஆவுறது அவ்வளவு நல்லதா அப்டின்னு கேட்டா, அவர் சொல்லியிருக்காரு. உதவாக்கரை ஆவது எப்படி அப்டின்னு ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்காரு. அதாவது நமக்கு உடம்பு வந்து ஃபிட்டா இருக்கணும். எல்லாத்துக்குமே உடம்பு ஃபிட்டா இருந்தா தான் எல்லாம் அதாவது ஹெல்த் இஸ் வெல்த்ன்னு இருக்காங்க. அப்ப நம்ம ஹெல்த்தா இருந்தா தான் வெல்த்தியா இருக்க முடியும். சரிங்களா? அதுக்கு சின்ன உதாரணம் என்ன அப்டின்னா, இன்னைக்கு நம்ம பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம். நல்லா ஃபிட்டா இருப்பாங்க. அதாவது அவங்க கிரவுண்ட்ல எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு டைம் கிடைக்கும்போது கிரவுண்ட்ல இருந்துகிட்டே இருப்பாங்க. மேட்ச் வந்து வருஷத்துக்கு 2 தடவ, 3 தடவ அந்த மாரி தான் இருக்கு. ஆனாலும் டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அதே மாரி நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஆனா நம்ம உடம்பு நம்ம சொன்ன பேச்சு கேட்கிற மாரி ஃபிட்னஸா வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்ல அப்டின்னா, அது வந்து உதவாக்கற மாரி தான். உதாரணத்துக்கு உடம்பு போனபடி விட்டு, நாக்கு சொன்னபடி கேட்டு செஞ்சுட்டு இருந்தா என்ன ஆகும்? தொந்தியும் தொப்பையுமா ஆயி, இன்னைக்கு இருக்கிற எல்லா விதமான ஏ டூ ஜெட் எல்லா விதமான வியாதிகளும் வந்து உதவாக்கரை ஆயிருமா இல்லையா? இதுதான் உதவாக்கரை ஆகுறதுக்கான இது. ஆனா, அந்த உதவாக்கரை இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம கடுமையான முயற்சி எடுத்து, எக்சர்சைஸ் பண்ணி உடம்ப ஃபிட்டா வச்சுக்கணும். அதோட விளைவு உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. பெரிய பிளேயர் ஆகணுங்கிற அவசியம் இல்ல. ஆனாலும், அன்னாடம் ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சில நம்ம ஒரு வாக்கிங் போவோம், ஜாக்கிங் போவோம். ஒரு 10 நிமிஷம், 1/2 மணி நேரம் எக்சர்சைஸ் பண்ணி, பண்ணி உடம்ப ஃபிட்டா வச்சிருந்தோம் அப்படின்னா, கடைசி வரைக்குமே வந்து நம்ம நோயாளி இல்லாம இருக்கலாம். நம்ம பெரிய அத்லெட்டிக் பிளேயர் ஆகணுங்கிற அவசியமே இல்ல. ஆனா, இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எங்க அப்பா பீரியட்ல நான் என்ன நெனச்சுக்கிட்டு இருந்தேன்னா, எங்க அப்பா 70, 80 வயசுக்கு இருந்தாரு. நம்மலாம் இருக்க முடியாது அப்டின்ட்டு. ஆனா, இப்பயும் அந்த 70, 80, 90ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்டின்னா என்ன? எல்லா பேரும் வாழல. சில பேர் வாழ்றாங்க. அப்டின்னா உண்ம. அதாவது அவங்க உடம்ப கண்ட்ரோலா வச்சிருந்தாங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். 82, 85, 90, 100 வயசுல உள்ளவங்கலாம் வந்து ஃபிட்டா இருக்காங்க. ஆனா, நம்ம என்ன நெனச்சிருப்போம்? 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்மலாம் அவ்வளோ தூரம் இவ்வளோ காலம் வாழ மாட்டோம் அப்டின்ட்டு. ஆனா, இப்பயும் வாழ்றாங்க. இனியும் வாழ்வாங்க. அவங்களுக்கு அதுக்கு என்ன காரணம் அப்டின்னா, தன்னோட உடம்ப அவங்க ஃபிட்டா வச்சுக்கிறாங்க அப்டிங்கிறது தான். சரிங்களா? ஃபிட்டா வைக்கல அப்டின்னா, உடம்பு உதவாக்கரையா மாறிரும். உடம்பு உதவாக்கரையா மாறுறதுக்கு எதுக்கு எதுக்கு தெரியுமா ஈக்குவலா சொல்றாரு? அதாவது பயங்கரமான வெடிபொருட்கள் ஏற்றுன ஒரு வண்டி, ஒரு ட்ரக்கு ஒரு குறுகிய அதாவது சரிவான மலைப்பாதையில பிரேக் இல்லாம வந்தா, எவ்வளவு டேஞ்சரோ அவ்வளவு டேஞ்சர் அப்டிங்கிறாங்க. அதுதான் உதவாக்கரை ஆகுறது. அந்த சறுக்கு பாதையில ஒரு லாரி வெடிமருந்து ஏத்திட்டு வர லாரி பிரேக் இல்லாம வந்துகிட்டு இருக்கு அப்டின்னா, அதுவும் நம்ம உடம்ப வந்து உதவாக்கரை அதாவது எதுக்குமே லாயக்கு இல்லாம வச்சுக்கிறது 2ம் ஒண்ணுங்கிறாங்க. இதுக்கு பேரு தான் உதவாக்கரை ஆகுது அப்டிங்குது. ஸோ நம்ம உதவாக்கரை ஆகணும்னு நெனச்சா ரொம்ப ஈஸி. கண்ட்ரோலே பண்ணக்கூடாது. விட்டுறணும். உடம்பு அது பாட்டுக்கு விட்டுறணும். மனச அது பாட்டுக்கு விட்டுறணும். கண்டதையும் திங்கணும். கண்டதையும் நேரத்துக்கு தூங்காம, நேரத்துக்கு சாப்பிடாம, நேரத்துக்கு எதுவுமே செய்யாம, எல்லாமே அந்த டைம் டு டைம் செய்யாம நம்ம பாட்டுக்கு அன்லிமிட்டடா அப்படி செஞ்சோம் அப்படின்னா, நிச்சயமா உதவாக்கரையா மாறிரும். விளைவு ரொம்ப சூப்பரா இருக்கு. என்ன உதவாக்கரை அவ்வளோதான். என்ன சொல்லுவாங்க? சோலி முடிச்சு அப்படிங்கிற அந்த மாரி தான். சரிங்களா? அப்ப நம்ம உதவாக்கரையா இருக்கிறதா, இல்ல ஃபிட்டா இருக்கிறதா அப்படிங்கிறது உங்க கிட்ட தான் இருக்கு. ஓகேங்களா? பாருங்க, சிந்திங்க. சிந்திச்சு நல்லதும், கெட்டதும் உங்க கிட்ட தான் இருக்கு. தேங்க் யூ வெரி மச்.